உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் ஒரு பக்கம், வானத்தில் பறக்கும் பறவையின் இதய துடிப்பை கூட கண்டுபிடிக்கும் அமெரிக்காவின் CIA மறுபக்கம். ஆனால் இவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தும் போர்க்களத்தில் ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியாமல் இரு நாடுகளும் திணறி வருகின்றன. அவர்தான் மொஜ்தபா கமேனி. இஸ்ரேல் சொல்கிறது மொஜ்தபா ஒரு எலியைப் போல பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் உண்மை என்ன? ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவரது மகன் மொஜ்தபா எங்கே போனார்? மொஜ்தபாவை பார்த்து இஸ்ரேல் படைகள் ஏன் இப்படி நடுங்க வேண்டும்? அதற்கு முன்பாக பாசிஜ் படையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 1979 அயதுல்லா கொமேனியால் உருவாக்கப்பட்ட ஒரு தன்னார்வ துணை ராணுவ படைதான் பாசிஜ். ஈரானிய புரட்சியை காப்பதே இவர்களின் நோக்கம். சீருடை அணியாமல் சாதாரண மக்கள் போலவே நடமாடும் இவர்களை கண்டுபிடிப்பது கடினம். 2009 ஈரானில் தேர்தல் மோசடிக்கு எதிராக பச்சை இயக்கம் வெடித்த போது சொந்த நாட்டு மக்கள் என்றும் பார்க்காமல் பாசிஜ் படை அவர்களை வேட்டையாடியது என்று குற்றம் சாட்டப்பட்டது. பாசிஜ் படைக்கு பின்னால் இருந்தவர் மொஜ்தபா தான் என்று கூறப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அவர்தான் ஈரானின் இரகசிய அதிகார மையம் என்று கூறப்படுகிறது. ஈரானை புரட்டி போட்ட போராட்டம் உங்களுக்கு நினைவிருக்கலாம். செப்டம்பர் 2022 மஷா அமினி என்ற இளம்பெண் முறையான ஹிஜாப் அணியவில்லை என்பதற்காக கைது செய்யப்பட்டு காவலில் உயிரிழந்தார். இது பெண் வாழ்க்கை சுதந்திரம் என்ற முழக்கத்துடன் பெரும் போராட்டமாக மாறியது. அப்போது அலி கமேனி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த போராட்டங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் சதி என்றார். மீண்டும் மொஜ்தபாவின் மேற்பார்வையில் செயல்பட்டதாக கூறப்படும் பாசிஜ் களத்தில் இறங்கியது. நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். போராட்டம் ஒடுக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் நடந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரங்களில் இருந்தது. ஆனால் சரியான கணக்கு வெளி உலகத்திற்கு கொடுக்கப்படவில்லை. இதை சாக்காக வைத்து இதற்கு ஈரானிய தலைவர்கள்தான் காரணம், அவர்களை ஒழிப்போம் என இஸ்ரேல் முதலில் தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்கிறார், நாங்கள் ஈரானிய மக்களை தாக்கவில்லை, ஈரானின் கொடுங்கோலாட்சியை தான் வீழ்த்துகிறோம் என்று. ஆனால் ஈரான் மக்கள் கேட்கிறார்கள், எங்கள் நாட்டின் தலைவர்களை எலிகள் என்கிறீர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உண்மை என்னவென்றால் நெத்தன்யாகுவும் பாதுகாப்பான நிலத்தடி பதுங்கு குழிகளில் இருந்தே போரை நடத்தி வருகிறார். வெளியில் தலை காட்டினால் ஈரான் ஏவுகணைகளுக்கு பலியாகி விடுவோம் என்ற பயத்தில் இருக்கிறார். இஸ்ரேலின் முக்கிய இடங்களை ஈரான் குறிவைத்து தாக்குவதால் நெத்தன்யாகுவின் இருப்பிடமும் மிக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. வெளி உலகத்திற்கு தங்களை புலிகளாக காட்டிக்கொண்ட இருவர் இன்றைக்கு எலி என்று ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டு யார் கண்ணிலும் படாமல் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமே போரால் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். உலக பொருளாதாரம் தலைகீழாக மாறுகிறது. எண்ணெய் விலை உயர்கிறது. அப்பாவி மக்கள் செத்து மடிகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் தனது பிரம்மாண்டமான மேடைகளில் நின்று, பார்த்தீர்களா, நான் சொன்னது போலவே ஈரானை அழித்து விட்டேன், விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்று வெற்றி கொண்டாட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். போர் என்பது அவருக்கு ஒரு வணிகம் போலவும் பொழுதுபோக்கு போலவும் இருக்கிறது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி எங்கே இருக்கிறார்? அவரை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு 83 கோடி விலை வைத்திருக்கிறது அமெரிக்கா. ஒவ்வொரு நாளும் ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கற்குவியல்களாகி சிதறி கிடக்கின்றன. விலை மதிப்பில்லாத மனிதர்களும் போரின் பகடைக்காய்களாக வீழ்ந்து கிடக்கிறார்கள். போர் எப்போது முடியும்?